السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وبعد. குர்ஆனுடைய 67வது சூரத்துல் முல்க். அதற்கு இன்னொரு பெயர் சூரத்துல் தபாரக். அந்த சூராவினுடைய விளக்க உரையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அந்த சூராவுக்கு ஒரு முன்னுரை, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த சூராவுடைய ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் என்று நம்ம பார்த்து முன்னுரையும் அதற்கு பிறகு 7 ஆயாத்தினுடைய விளக்கமும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 8வது ஆயா இன்ஷா அல்லாஹ். 7வது ஆயத்தை அல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்க? பஅத அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. إذا ألقوا فيها, அதில் அதாவது அந்த நரகத்தில் மனிதர்கள் போடப்படும் பொழுது, إذا ألقوا فيها سمعوا لها شهيق, அவர்கள் செவியுறுவார்கள். அதான் போடப்படும் போது அந்த சத்தம் வர்றத கேட்க முடியும். என்ன சத்தம்? நரகம் ஒரு பெரும் மூச்சாக உள்ளே இழுக்கும். அந்த மூச்சினுடைய சத்தம் ஒரு கழுதை கனைப்பதை போல, ஆனால் பேரோசையோடு கனைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடூரமானதாக இருக்கும். வஹிய தஃபூர், அந்த தஃபூர் அப்படின்னா பார்த்தோம், அது கொதிக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத இந்த ஆயத்துல நம்ம பார்க்கணும். 8வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 8வது ஆயத்துல சொல்றாங்க, தகாது தமையஸு மினல் கைத் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் سألهم خزنتها ألم يأتكم نذير. இதுக்கு என்ன அர்த்தம்? தகாது தமையஸு மினல் கைத், பெரும் கோபத்தால் நரகத்தினுடைய நெருப்பு உடைந்து சிதறிவிடும், தெரித்துவிடும், பல பகுதிகளாக தெரித்துவிடும் என்பது போன்று இருக்கும். தெரித்துவிடும் அப்படின்னு நல்லா சொல்லல, தெரிப்பதற்கு நெருங்கிவிடும், தெரிப்பதை போல் ஆகிவிடும் என்று சொல்றாங்க. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், அதில் ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டம், ஒரு படை போடப்படும் பொழுது, சஅலஹும் ஹஸனத்துஹா, அதனுடைய பாதுகாவலர்கள், அதாவது நரகத்துடைய காப்பாளர்கள் கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரும் வரவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது இந்த ஆயத்துல, அதனுடைய அர்த்தம் என்ன? நரகத்துல மக்கள் போடப்படும் போது, வீசப்படும் போது நரகம் பெரும் கோபத்தால் கொழுந்து விட்டு எரியும். எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னா, தன்னுடைய கோபத்தின் காரணமாக அந்த நரகத்துடைய நெருப்பு வெடித்து தெரித்து விடும், பல பகுதிகளாக வந்து உடைந்து சிதறிவிடும் என்பது போல நரகம் கோபம் கொள்ளும், பெரும் கோபம் கொள்ளும் என்று சொல்றாங்க. அப்போ நரகத்துக்கே கோபம் வரும். அதுவும் சாதாரண கோபம் இல்லை, மிக பெரும் கோபம். அந்த கோபத்துடைய விளைவு என்ன அப்படின்னா, நரகத்துடைய நெருப்பு. இந்த நெருப்புங்கிறது எப்பவும் நம்ம ஒன்றாகத்தான் பார்ப்போம். ஆனா அந்த கோபத்துல நரகத்துடைய நெருப்பு தனித்தனியாக தெரித்து விடும், தனித்தனி பகுதிகளாக பிரிந்து விடும் என்பது போல அந்த அளவுக்கு நரகம் கோபப்படும். நரகம் அந்த கோபத்தில் கொழுந்து விட்டு எரியும். அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பினுடைய அந்த வேகத்தின் காரணமாக நரகத்தினுடைய நெருப்பு பல பகுதிகளாக உடைந்து விடுவதை போல், தெரித்து விடுவதை போல் ஆகிவிடும். ஒவ்வொரு முறையும் அந்த நரகத்துல ஒரு கூட்டம் போடப்படும் பொழுது நரகத்துடைய காப்பாளர்கள் கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரும் வரவில்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாரும் வரவில்லையா அப்படின்னு கேட்போம். இதுதான் இன்றைய ஆயத் நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். இப்ப இதனுடைய
முக்கியமான வார்த்தைகளுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு அதனுடைய தஃப்சீரையும் பார்ப்போம் இன்ஷா. இப்ப இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்க போறது தகாது. தகாது அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நெருங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். அது நடந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஆனால் நடப்பதற்கு நெருங்கி விட்டது, கிட்டத்தட்ட நடந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் தகாது அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட என்ன நடந்துருச்சு? தமையசு அப்படிங்கிறது நடந்துருச்சு. தமையசு அப்படின்னா என்ன? இது மாஸ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. மாஸ அப்படின்னா பிரியறது அப்படின்னு அர்த்தம். தனித்தனி துண்டுகளாக ஆவது, பிரிந்து விடுவது அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து மாஸ அப்படிங்கிறதுல இருந்து இம்தாசு, அதுல இருந்து ததமையசு. ததமையசு அப்படிங்கிறது தான் தமையசு என்று ஆனது. அப்ப தமையசு அப்படின்னா என்ன? தனித்தனியாக பிரிந்து விடுவது. இது தனி அது தனி அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு பிரிந்து விடுவது, அதற்குத்தான் தமையசு அப்படின்னு பேரு. அப்ப தகாது தமையசு, நரகத்துடைய நெருப்பு என்னவாக ஆகிவிடும்? அந்த அந்த கோபத்தில் அது எரியும் பொழுது அது அந்த கோபம் அந்த நெருப்பையே என்ன செய்யும்? நெருப்பையே பிரிய வைக்கும். கிட்டத்தட்ட நெருப்பு தனித்தனி பிரிவுகளாக உடைந்தது போல் ஆகிவிடும். அந்த அளவுக்கு நெருப்பு வெட்டிச்சு எரியும். இப்ப நம்ம ஏதாவது ரொம்ப கொடுமையாக, ரொம்ப அதாவது கோரமா எரியுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னா நெருப்பு வெடிச்சு செதறதை பார்க்கலாம். ஆக்சுவலா நெருப்பு செதறாது, நெருப்பினுடைய எரிபொருளாக எது இருக்குமோ அதுதான் வெடிச்சு செதறும். அப்ப நெருப்புமே தனித்தனியாக துண்டு துண்டா விழுறத பார்க்கலாம். அந்த மாதிரி நரகத்துடைய நெருப்பு கொழுந்து விட்டு எரியறது, அதுவே பிளந்து தனி துண்டாகி விட்டதை போல் காட்சி அளிக்கும். அப்படி எரியும். எதனால நெருப்பு அந்த அளவுக்கு எரியுது? மினல் கைத், அது கைது காரணமாக அப்படி எரியுது. கைது அப்படின்னா என்ன? பொதுவா நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல இந்த ஆயத்தை மொழிபெயர்க்கும் போது கோபத்தால் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. கோபம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வார்த்தை தெரியும். எந்த மொழியில? அரபி மொழியில கோபம் அப்படிங்கிறதுக்கான வழக்கமான ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அப்படியா? நம்ம எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அரபி தெரியாது. நம்மள பலருக்கும் அரபி தெரியாது. எல்லாருக்கும் இல்ல, நம்மள பலருக்கும் அரபி தெரியாது. ஆனால் நம்மள கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த அரபி வார்த்தை தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். அது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கோபத்திற்கான ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா அது எந்த சூறால இருக்கணும்? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா, குர்ஆனுடைய முதல் சூரா. அதுலதான் அந்த வார்த்தை இருக்கணும். ஏன்னா அந்த சூறா தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? வேற சூறாக்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணாதவங்க கூட அல்ஹம்து சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அல்ஹம்து சூறால கோபத்திற்கான வார்த்தை வருது. எந்த இடத்துல வருது? அதனுடைய கடைசி ஆயத்துல வருது. கடைசி ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்? கைரில் மக்தூபி அலைஹிம். மக்தூப் அப்படின்னா என்ன? கோபத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அல்லது யார் மீது கோபம் இறங்கியதோ அவர்கள். கைரில் மக்தூபி அலைஹிம், யாருக்கு கோபம் இறக்கப்பட்டதோ, யார் மீது கோபம் இறங்கியதோ, அல்லது யாருக்கு கோபம் அடைந்ததோ அவர்களுடைய வழி அல்ல அப்படின்னு சொல்றோம். கதப் அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு கதப் சேருதோ, அல்லது யார் அந்த கதப் கோபத்தை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு மக்தூப் அப்படின்னு பேரு. அப்ப அல்ஹம்து சூரால நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், கைரில், இது வேண்டாம் அப்படின்னு கேட்கிறோம். எது வேண்டாம்? மக்தூபுன் அலைஹிம், யாருக்கு கோபம் இறங்கியதோ, யார் மேல கோபம் சேர்ந்ததோ அவர்களுடைய வழி வேண்டாம் அப்படின்னு கேட்கிறோம். அந்த மக்தூப் அப்படிங்கிறதுல கதப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அந்த கதப் அப்படின்னா கோபம். இப்ப கோபத்திற்கு பொதுவாக கதப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனா இந்த இடத்துல கதப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? கைத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கதப் அப்படிங்கிறதுக்கும் கைத் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கதப் அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். கோபம் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் அல்லாஹுடைய கோபம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான், யாராலும் தாங்க முடியாது இல்லையா?
கோபம் அப்படின்னாலே பெரிய விஷயம். இந்த இடத்துல கோபத்திற்கான கதபுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, மாறாக ரைத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ரைத் அப்படின்னா என்ன? பெரும் கோபம். கதபுனாலே கோபம், ரைத் அப்படிங்கிறது பெரும் கோபம், ரொம்ப பெரிய கோபம், தீவிரமான முறையில கோபம் காட்டுறது, அதுதான் ரைத். அப்ப நரகம் காஃபிர்கள் மேல கோபப்படுது. காஃபிர்கள் மேல அல்லாஹ் மட்டும் கோபப்படல, நரகமே கோபப்படுது. ஏன்னா காஃபிருங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் பார்த்தோம் இல்லையா? காஃபிருங்கிறது சத்தியத்தை தெரிந்த பிறகும், சத்தியத்துக்குடைய அடையாளங்கள் தனக்குள்ளேயும் தனக்கு வெளியேயும் பார்த்த பிறகும் மறுக்கக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அளவுக்கு நன்றி இல்லாதவர்களா இருப்பீர்களா? இந்த அளவுக்கு புத்தி இல்லாதவர்களா இருப்பீர்களா? அல்லாவை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையா? அல்லாஹ் இருக்கிறாங்கன்றதை உங்களால உணர முடியலையா? புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீங்க அந்த அளவுக்கா புத்தி கெட்டவங்களா இருந்தீங்க, அந்த அளவுக்கா உணர்வில்லாதவர்களா இருந்தீங்க, அந்த அளவுக்கா நன்றி கெட்டவங்களா இருந்தீங்க என்று நரகமே கோபப்படுகிறது. அதுவும் நரகம் சாதாரணமாக கோபப்படவில்லை, பெரும் கோபம் கொள்கிறது. அந்த கோபத்தின் காரணமாக நரகத்துடைய நெருப்பு தீவிரமாக கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நரகத்துடைய நெருப்பு உடைந்து தெரித்து விடும் என்பது போல் அது கொழுந்து விட்டு பெரும் நெருப்பாக எரிகிறது. பெரும் கோபத்தால் அது உடைத்து தெரித்து விடும் போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. காஃபிர்களை நரகத்தில் கொண்டு போய் போடும் பொழுது நரகம் மகிழ்ச்சியாக அவங்கள வரவேற்கல. எப்படி வரவேற்குது? பெரும் கோபத்தோடு வரவேற்கிறது. அந்த கோபத்தின் காரணமாக நரகத்துடைய நெருப்பு தொங்கி மேலே வரும். அது சும்மா வரல, பெரும் வேதனை தரக்கூடிய பெரும் சூடோடு அது மேலே வரும். அதுவும் கொழுந்துகிட்டு மேல வரும், அப்படி அடக்கமால மேல வராது. அது எந்த அளவுக்கு வேகமா மேல வரும்னா அந்த நரகத்துடைய நெருப்பை தனியாக பிரிந்து அவர்களை விழுங்குவது போல் வரும். காஃபிர்கள் மீது நரகமும் கூட கோபப்படுகிறது. அந்த மாதிரி நரகத்துல மக்கள் வீசப்படும் போது குல்லமா உல்கிய ஃபீஹா, உல்கிய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போன ஆயத்திலே பார்த்துட்டோம். உல்கா அப்படின்னா என்ன? அப்படி எடுத்து போடுறது, ஒரு இடத்துல இருக்கிறத தூக்கி இன்னொரு இடத்துல அப்படி போட்டுறது. அதை தூக்கி போறதுக்கு பெரும் முயற்சி, பெரும் வலிமை எல்லாம் தேவையில்லை. ரொம்ப சாதாரணமா இப்படி இருக்கிறத தூக்கி அப்படி போட்டுடலாம். காஃபிர்கள் அந்த மாதிரி வலிமை இல்லாமல் தான் மறுமையில நிற்பாங்க. அப்ப ரொம்ப சாதாரணமாக அவங்க நரகத்துல அப்படி தூக்கி போடப்படுவாங்க. அதுதான் உல்கா, அந்த வார்த்தை தான் இது. உல்கிய ஃபீஹா, அதில் அவர்கள் போடப்படும் பொழுது. குல்லமா, குல்ல அப்படின்னா எல்லாம் அல்லது ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அல்லது ஒவ்வொரு அர்த்தம். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜ், குல்லமானா ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு முறையும் அதில் போடப்படும் பொழுது. யார் போடப்படும் பொழுது? ஃபௌஜுன், ஒரு படை, ஒரு கூட்டம் போடப்படும் போது. இங்க ஒரு தனிநபர் போடப்படும் போது அப்படின்னு வரல பாருங்க, ஒரு கூட்டம் போடப்படும் போது அப்படின்னு தான் வருது. ஃபௌஜ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. பொதுவாக அரபி மொழியில ஃபௌஜ் அப்படிங்கிறது ஒரு படை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும். ஒரு படை இருக்குல்ல, ஆர்மி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்மியினுடைய ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு, ஒரு படை பிரிவுக்கு ஃபௌஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம இந்திய வரலாறு படிக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். 1942 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற விடுதலை போராட்ட வீரர்களின் தலைவர் சிங்கப்பூர்ல ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார். இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பை விரட்டி அடிப்பதற்காக, பிரிட்டிஷ்காரர்களை இந்தியா விட்டு வெளியேற்றுவதற்காக அவர் ஒரு சுதந்திர போராட்ட படையை உருவாக்குகிறார். அந்த படைக்கு என்ன பேர் வைக்கிறார்? ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். இந்த ஃபௌஜ்ங்கிற வார்த்தை தான் அவர் பயன்படுத்துறார். ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். ஆசாத் அப்படின்னா சுதந்திரம், விடுதலை அப்படின்னு அர்த்தம். ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறதுக்கான அரபி வார்த்தை. பார்சியிலும் அதே வார்த்தை தான், ஹிந்த் அல்லது ஹிந்துஸ்தான் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. ஹிந்துஸ்தான்ங்கிறது ஹிந்தி வார்த்தையில பார்சியிலேருந்து இந்தியாவுக்கு வந்த வார்த்தை. ஹிந்த் அப்படிங்கிறது அரபிகள் பயன்படுத்துற வார்த்தை. சிந்து நதி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் ஹிந்த் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பார்சிகளும் அரபிகளும் சொல்லுவாங்க. அப்ப ஹிந்த் அல்லது ஹிந்துஸ்தான்ங்கிறது இந்தியா அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. ஆசாத் ஹிந்த், இந்திய சுதந்திரம், இந்திய விடுதலை அப்படின்னு அர்த்தம். அதற்கான படை,
படைங்கிறதுக்கு என்ன வார்த்தையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஃபவுஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஃபவுஜுங்கிறது அசல் அரபி வார்த்தை. அரபியில் இருந்து பார்சி மூலமாக அது இந்தியாவுக்கு வந்து உருது ஹிந்தியில கலந்துருச்சு. உருதுவும் ஹிந்தியும் இப்போ ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட மொழிகள். அதற்கு முன்னாடி அது ஒரே மொழியாக தான் இருந்துச்சு. வட இந்தியா, வடமேற்கு இந்தியா அப்படிங்கிற பகுதிகளில் இந்த கொஞ்சம் அரபி, அதிகமான பார்சி, கொஞ்சம் துருக்கி, கொஞ்சம் ஆப்கானி மற்றும் உள்ளூர்ல பேசப்பட்ட மொழிகள் இவற்றுடைய கலப்பாக ஒரு மொழி உருவாச்சு. ஹிந்தவி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அல்லது ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உருது ஆக மாறுச்சு. அந்த உருது அப்படிங்கிறது முஸ்லிம்கள் கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறதுனால முஸ்லிம்கள் விரோத போக்கு உடையவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு 150 வருடத்துக்கு முன்னால் ஹிந்தி அப்படின்னு அதை ஆக்கிக்கிட்டாங்க. உருதுக்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளை கொண்டுதான். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஹிந்தி உருது ரெண்டுத்திலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஃபவுஜுங்கிற வார்த்தை. இது அரபியிலேருந்து பார்சி வழியாக ஹிந்துஸ்தானிக்கு வந்தது. ஹிந்துஸ்தானில ஃபவுஜ்ன்றதான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் கூட நம்ம இந்தியன் ஆர்மியில ஃபவுஜ்தார் அப்படிங்கிற பெயர் பட்டமெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. ஃபவுஜ் அப்படிங்கிறது அரபியிலேருந்து இந்த வார்த்தை. அதற்கு பிறகு வந்து அந்த பேசக்கூடிய அந்த ஹிந்துஸ்தானியை எழுதுவதற்கு பார்சி எழுத்து வடிவத்தை பயன்படுத்தினா அதுக்கு பேரு உருது. பார்சி எழுத்து வடிவத்திற்கு பதிலாக சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்கிய எழுத்து வடிவத்தை பயன்படுத்தினால் அதுக்கு பேரு ஹிந்தி. அப்புறம் கொஞ்சம் இலக்கிய நயத்தோட கவிதை எல்லாம் எழுதணும் அப்படின்னா உருது பேசக்கூடிய என்ன செய்வாங்க, பார்சியில இருந்து வார்த்தைகளை கடன் வாங்குவாங்க. கொஞ்சம் உயர்ந்த அளவுல பேசணும், எழுதணும், கவிதைகள் ரொம்ப இலக்கிய நயத்தோட எழுதணும், பேசணும், பாடணும் அப்படின்னா பார்சி மொழியிலேருந்து வார்த்தைகளை கடன் வாங்குவாங்க. ஹிந்தி பேசுறவங்க எங்கேன்னு வாங்குவாங்க, சமஸ்கிருத மொழியிலேருந்து கடன் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து கவிதை அளவுல போனா, சாதாரண அன்றாட பேச்சுவார்த்தை அளவுல இருந்துச்சுன்னா, அன்றாட பேச்சு அளவுல இருந்துச்சுன்னா உருதுவுக்கும் ஹிந்திக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பேசுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஃபவுஜ். ஆனா இப்ப நம்ம உருதுவையோ ஹிந்தியோ இந்திய வரலாறையோ படிக்கல, குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்க உரையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதுல பார்ப்போம், ஃபவுஜ் அப்படிங்கிறது ஒரு படைப்பிரிவுக்கு பயன்படுத்தக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நரகத்துல அவங்க வீசப்படும் போது என்று சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதர் வீசப்படும் போது என்று சொல்லல, மாறாக ஒரு கூட்டம், ஒரு படைப்பிரிவு வீசப்படும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா கியாமத்து நாள்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. தனித்தனியாக நம்ம விசாரிக்கப்படுவோம். ஆனா அதே போல் கூட்டம் கூட்டமாகவும் விசாரிக்கப்படுவோம். எந்த கூட்டம்? உம்மத்து உம்மத்தாக விசாரிக்கப்படுவோம். உம்மத் அப்படின்னா என்ன? அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் அது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்று வழிகாட்டுதலுக்கு ஒரு கிதாபும் கூட பொதுவாக அனுப்பப்பட்டு இருக்கும். அதற்குத்தான் ஒரு உம்மத், ஒரு சமூகம்னு பேர். அப்போ தீர்ப்பு நாள் அன்று எல்லாரும் அந்த மைதானத்தில் நிற்போம், அந்த பெரு வெளியில் நிற்போம். மஹ்ஷர் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அர்த்தம். ஹஷர்னா ஒன்று சேர்க்கிறது, அதுல இருந்தா மஹ்ஷர்ங்கிற வார்த்தை வருது. அப்ப மஹ்ஷர் மைதானத்துல நிற்போம், ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருப்போம். எத்தனை காலகட்டத்துக்கு நிற்போம்? ஒரு நாள் 2 நாளா இல்ல, வருஷ கணக்குல. எத்தனை வருஷம்? ஆயிரக்கணக்கான வருஷத்துல நிற்போம். ஒவ்வொரு தனி மனிதரும் அழைத்து விசாரிக்கப்படுவார்கள். அதே போல ஒவ்வொரு சமூகமும் அழைத்து விசாரிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் முன்னால் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் நிற்பான், இறை தூதர் நிற்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கு உம்மத் உம்மத்தாக, சமூகம் சமூகமாக விசாரிப்பார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட ரசூல், தூதர் அங்கே நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரை விசாரிப்பாங்க, அந்த மக்களையும் விசாரிப்பாங்க. தூதர்கிட்ட என்ன விசாரணை இருக்கும்? அல்லாஹ் அனுப்பின அந்த தூது செய்தியை, ரிசாலாவை தன்னுடைய உம்மத்திற்கு, சமூகத்திற்கு அவங்க சொன்னாங்களா? தன்னுடைய கவுமுக்கு தான் அனுப்பப்பட்ட அந்த பகுதியில் இந்த மக்களுக்கு சொன்னாங்களா? அப்படிங்கிற விசாரணை இருக்கும். இந்த இடத்துல நான் 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன். கவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உம்மத் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறேன். கவும் அப்படின்னா என்ன, உம்மத் அப்படின்னா என்ன? கவும் அப்படின்னா ஒரு இறை தூதர், ஒரு நபி அல்லது ஒரு ரசூல்.
ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்படுவாங்க. அந்த நிலப்பகுதியில ஒரு மொழிதான் பரவலாக பேசப்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி, பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய மக்களை உள்ளடக்கிய பகுதி. அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களில் இருந்தே ஒரு மனிதர், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களில் இருந்தே ஒரு மனிதர் இறைவனுடைய தூதராக அந்த மக்களுக்கு அனுப்பப்படுவாங்க. அப்போ இறை தூதர் அப்படிங்கிறவங்க அந்த சமூகத்துக்கு வெளியில இருந்து எல்லாம் வரமாட்டாங்க. அந்த சமூகத்தில் ஒருவராகத்தான் இருப்பார்கள். அவங்க மனிதராகத்தான் இருப்பாங்க. ஒரு மலக் இறை தூதராக மனிதர்களுக்கு அனுப்பப்பட மாட்டார். ஒரு ஜின் இறை தூதராக மனிதர்களுக்கு அனுப்பப்பட மாட்டார். ஒரு மனிதர் தான் பிற மனிதர்களுக்கு தூதராக அனுப்பப்படுவார். அந்த மனிதரும் கூட அந்த மக்களுக்கு வெளியிலிருந்து வந்தவரா இருக்க மாட்டார். வேறு நாட்டில் இருந்து ஒருத்தவங்களை இந்த நாட்டுக்கு தூதரால அனுப்ப மாட்டாங்க. அந்த மக்களுக்கு மத்தியிலேயே அவர் வாழ்ந்தவராக இருப்பார். அந்த மக்களுடைய உறவினராகவும் இருப்பார். இப்ப இதுல ஒரு சைட் கொஸ்டின். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க இல்லையா? மக்காவுல தான் அவங்க தாவாவை ஆரம்பிச்சாங்க. ஆனா மதீனாவுல தான் குடியேறினாங்க. அப்ப மதீனாவுக்கு அவங்க வெளியூருக்காரங்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு இந்த கேள்வி ஒரு கேள்வியே அல்ல. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் வழி மதீனாவுடைய பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு தன்னை ஒரு மதீனாவாசியாகவே அறிவித்துக் கொண்டார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், அவங்களுக்கு முஹாஜிர் அப்படின்னு பேர். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஒவ்வொரு முஹாஜிருக்கும் பூர்வீக மதீனாவாசியாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்த அன்சாரி ஒருத்தரை சகோதரர் ஆக்கி வச்சாங்க. அப்ப பூர்வீக மதீனாவாசிகள் அவங்க இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆக்கி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறதுக்கும் முன் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? அன்சாரி. ஒருத்தரா இருந்தா அன்சாரின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து அன்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முஹாஜிரும் அன்சார். முஹாஜிருன்னா என்ன? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடியேறினாங்க. அன்சார் அப்படிங்கிறது யாரு? பூர்வீகமாக மதீனாவிலேயே வாழ்ந்தவங்க. வாழ்ந்து ரசூலுல்லாவுடைய அந்த தாவா வரும்பொழுது அந்த தாவாவை அழைப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமை தழுவியவர்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிருக்கு உதவி செய்வதற்கு முன் வந்தவர்கள். எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க? சொத்துல பாதியே கொடுத்தாங்க. அப்போ மக்காவிலிருந்து வந்த ஒவ்வொரு முஹாஜிருக்கும் மதீனாவுடைய பூர்வீக குடியான ஒரு அன்சாரி நபித்தோழர் வந்து சகோதரராக ஏற்படுத்தப்பட்டார். அந்த மாதிரி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவங்களுடைய ஒரு மகன் அலி. ஒரே மகன் இல்ல, ஒரு மகன். ஜாஃபர், அக்கீல் போன்ற வேறு வேறு மகன்களும் இஸ்லாமிய தழுவியவர்களும் இருந்தாங்க. அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதிலிருந்தே ரசூலுல்லாஹ் வீட்டுல வளர்ந்த ஒருத்தர். வளர்ந்து இளைஞராகி வர்றாங்க. இப்ப ஹிஜ்ரத் செய்து அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப இவங்க ஒரு முஹாஜிர். இவங்களோடு ஒரு அன்சாரி, அதாவது பூர்வீக மதீனா குடிவாசி முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரை சகோதரராக ஆக்கி வைக்கணும். ஒரு சகோதர பிணைப்பு ஏற்படுத்தப்படணும். ஒவ்வொரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரியை ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த அன்சாரியை சகோதரராக ரசூலுல்லாஹ் ஆக்கி வச்சாங்க? எந்த அன்சாரி ஆக்கி வைக்கல. நான் தான் அந்த அன்சாரி என்று ரசூலுல்லாஹ் தன்னையே அலியினுடைய சகோதரராக, அதாவது இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு நடக்கிற அந்த சகோதரத்துவ பிணைப்பில் சகோதரராக அறிவித்துக் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வரலையா? வந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தன்னை ஒரு முஹாஜிராக கருதி கொள்ளவில்லை, தன்னை அன்சாரி என்றே சொன்னாங்க. ஏனென்றால் அவங்களுடைய தாயினுடைய தந்தைக்கு கூட பிறந்தவங்க முழுக்க பனு நஜ்ஜார் கூட்டம் மதீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு கோத்திரம். தன்னையே பனு நஜ்ஜாரில் ஒருவராகவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதி கொண்டார்கள். அதனால அவங்க அந்த ஊருக்காரங்க. சரி, இது வந்து சைடு விஷயம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். திருப்பி மெயின் விஷயத்துக்கு வருவோம். மெயின் விஷயம் என்ன? இப்போ உம்மத் அப்படின்னா என்ன, கவும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கவுமுங்கிறது ஒரு பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு ஒரு நபியோ ரசூலோ அனுப்பப்படுவாங்க. அப்ப அந்த நபியினுடைய கவும் அல்லது அந்த ரசூலுடைய கவும் என்று அவங்க சொல்லப்படுவாங்க.
அந்த நபியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அவங்க நபியினுடைய உம்மத்தாகவும் அறிவிக்கப்படுவாங்க. இது ஒரு பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சரி, மறுமை நாள்ல ஒவ்வொரு கவுமும் ஒவ்வொரு உம்மத்தும் தனக்கு அனுப்பப்பட்ட நபி ரசூலோடு சேர்ந்து விசாரிக்கப்படுவாங்க. அப்ப அவங்க மேல தீர்ப்பு கொடுக்கப்படும். அந்த நபியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்கள் இருப்பாங்க தானே, அந்த நபியுடைய உம்மத், அவங்க கூட்டமா சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அனுப்பப்படும் போது சொர்க்கத்துல பல்வேறு வாசல் வழியா அவங்க நுழைஞ்சுக்குவாங்க. அதே போல நபியினுடைய அழைப்பை பெற்ற அந்த கௌம், அதுல யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, காஃபிர்களாகவே இருந்து மரணித்து விட்டார்களோ, அவர்கள் அந்த நபியினுடைய கௌம் ஒரு கூட்டமாக நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவாங்க நரகத்தில். அதே போல குறிப்பிட்ட பாவம் செஞ்சவங்களை கூட கூட்டம் கூட்டமா இழுத்து போகப்படலாம். சரி, இப்படி கூட்டமாக நரகத்துக்கு இழுத்து போகப்படுவாங்க. நரகத்துக்கு தனித்தனியாவும் போவாங்க, கூட்டமாகவும் போவாங்க. அப்போ கூட்டமாக மக்கள் அந்த நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. அழைத்து செல்லப்படுவாங்கன்னா அப்படி தூக்கி கொண்டு போய் அங்க போடப்படுவாங்க. ஒவ்வொரு முறையும் நரகத்திற்குள் ஒரு கூட்டம் போடப்படும் பொழுது குல்லம உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், இங்க நல்லா கவனிக்கணும். இந்த உல்கிய அப்படிங்கிற அந்த வார்த்தை போன வகுப்பிலே பார்த்தோம். உல்கா அப்படின்னு பார்த்தோம். உல்கிய அப்படின்னா என்ன? அதுல போடப்படும் பொழுது, அப்ப அதுல போடுறதுக்கு என்ன முயற்சி தேவைப்படும்? பெரும் முயற்சியில ஒண்ணு இல்லை, ரொம்ப சாதாரணமா அவங்களை அப்படி போட்டுருவாங்க. இங்க பாருங்க, தனிநபர் போடப்படல. குல்லம உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒரு படையே உள்ள போடப்படுது, பெரும் கூட்டமே உள்ள போடப்படுது. ஆனா அதை உள்ள போடுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தின வார்த்தை பாருங்க, உல்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டமே ரொம்ப சாதாரணமா அப்படி தூக்கி போடப்படும். ஒரு தனி மனிதனை தூக்குறதுக்கே நமக்கு சிரமமா இருக்கும். ஒரு கூட்டத்தை தூக்க முடியுமா? பெரும் கூட்டத்தை தூக்க முடியுமா? ஒரு படையையே தூக்க முடியுமா? அப்படின்னா அன்றைக்கு ஒரு படையே சாதாரணமாக அப்படி தூக்கி நரகத்துல போடப்படும். அந்த அளவுக்கு காஃபிர்கள் வலு இழந்தவர்களாக இருப்பார்கள். தனிப்பட்ட காஃபிர் மட்டும் இல்ல, காஃபிர்களுடைய ஒட்டுமொத்த படையும் கூட, அவர்களுடைய பெரும் கூட்டமும் கூட ஒரு ஒரு வெயிட்டும் இல்லாம இருப்பாங்க, ஒரு வலிமையும் இல்லாம இருப்பாங்க. ரொம்ப சாதாரணமா அவங்களை தூக்கி நரக நெருப்புல போட்டுடுவாங்க. அதற்குத்தான் ஃபௌஜ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த ஃபௌஜினுடைய தன்மை என்ன? பொதுவா ஒரு படையுடைய தன்மை என்ன? ஒரு கூட்டத்துக்கும் ஒரு படைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நம்மளாம் ஒரு கூட்டமா நிக்கிறோம், எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி போவோம்? ஒரு மாதிரி கலைஞ்சு பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிட்டோ இல்ல தனியாவோ உள்ள போவோம். இல்ல ஒரு தடி அடி நடக்குது, நம்மளாம் அடிச்சு ஒரு இடத்துக்குள்ள துரத்துறாங்க, எப்படி போவோம்? செதறி அப்படி ஓடுவோம். ஆனா ஒரு கட்டமைப்பா ஒன்னா அப்படிலாம் உள்ள போக மாட்டோம் இல்லையா? ஆனா ஒரு ஃபௌஜ் அப்படிங்கிறது, ஒரு படைங்கிறது அப்படி இல்லை. எல்லாம் ஒரு திரளாக போவாங்க, கலைஞ்சு எல்லாம் போக மாட்டாங்க. ஒன்னா ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒரு ஒழுங்கான ஒரு வரிசையில உள்ள போவாங்க. அதுதான் ஃபௌஜ். அப்ப அது இன்னொன்னு, படைங்கிறது பொறுமையா போகாது. இப்ப நம்ம எல்லாம் உள்ள போங்க அப்படின்னா, நரகத்துக்குள்ள போங்கன்னா எப்படி போவோம்? தயங்கி போவோமா? அல்லாஹ் அதை விட்டு நம்ம எல்லாரையும் காப்பாத்தும். ஏதோ ஒரு மனிதரை அல்லது சில மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு அனுப்புனா அவங்க தயங்கி தான் போவாங்க இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஒரு படை எப்படி போகும்? படை பொறுமையாலாம் போவாது, அப்படியே தயங்கி எல்லாம் போவாது, ஊர்ந்துகிட்டு எல்லாம் போகாது, சோம்பேறித்தனமா அசைஞ்சுக்கிட்டு எருமாடு போற மாதிரி திட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் போகாது. படை என்பது சுறுசுறுப்பாக போகும், வேகமாக போகும். நடக்க சொன்னா கூட படை நடக்கிற வேகங்கிறது வேற. ஒரு ஆர்மியோட மார்ச் பாஸ்ட் அப்படிங்கிறது வேற. மார்ச் பாஸ்ட்ங்கிறது மார்ச் ஃபாஸ்டாவே அமைஞ்சு ரொம்ப வேகமா போகும். அதே போல ஒரு படை போறதுங்கிறது தனிச்சு தெரியும். ஒரு கூட்டம் போறதுக்கும் ஒரு படை போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தூரத்துல நம்ம பார்த்தா கூட ஒரு கூட்டத்துக்கும் படைக்கும் தெளிவான வித்தியாசம் தெரியும். படைங்கிறது தனியா தெரியும், அது வேகமா போகும், ஒற்றை கூட்டமாக போகும். ஆனா மனிதர்களை ஒரு கூட்டமா வச்சா அது கூட்டமா இருக்கும், கும்பலா இருக்கும். அதுக்குள்ளேயே சின்ன கும்பல் இருக்கும். எல்லாரும் போக சொன்னாலும் எல்லாம் ஒன்னா வரிசையாலாம் போக மாட்டாங்க. ஆனா ஒரு ஃபௌஜ் அப்படிங்கிறது அப்படி அல்ல. அது ஒற்றை திரளாக இருக்கும், ஒரு கூட்டமாக இருக்கும், வேகமாக நகரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஃபௌஜை நரகத்தில் போடப்படும் போது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூட்டமாக மக்கள் போடப்படுவாங்க. அதுவும் உதிரி கூட்டங்கள் அல்ல.
அது ஒற்றை பெருந்திரளாக அப்படி கொண்டு போய் போடப்படுவாங்க. இந்த நபியினுடைய கௌமா, இந்த நபியுடைய சமூகமா, அந்த நபி அந்த சமூகத்துல இவங்க எல்லாம் காஃபிர்களா, அந்த நபியினுடைய சமூகத்துடைய காஃபிர்கள் எல்லாம் ஒற்றை திரளாக ஆக்கப்பட்டு வேகமாக நரகத்தில் கொண்டு போய் போடப்படுவார். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒவ்வொரு முறையும் அந்த நரகத்தில், எந்த நரகத்தில் கொழுந்து விட்டு எரியுது பாருங்க கோபத்துல, தகாது தமையஸு மினல் கைர், தன்னுடைய பெரும் கோபத்தின் காரணமாக கொழுந்து விட்டு தீவிரமாக எரிந்து, எந்த அளவுக்கு தீவிரமானா அந்த நெருப்பே உடைந்து தெரித்து விடும் என்பது போல தீவிரமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தில், அந்த நரகத்துடைய நெருப்பில் கூட்டம் கூட்டமாக மக்கள் போடப்படுவாங்க, சமூகம் சமூகமாக போடப்படுவாங்க. ரொம்ப சாதாரண அப்படி தூக்கி போடப்படுவாங்க. ஒரு பெரும் முயற்சியெல்லாம் தேவைப்படாது. அவங்களும் கூட்டமா ஒற்றை திரளா போய் விழுவாங்க, ஒட்டுமொத்த சமூகமும் போய் விழும். அப்படிப்பட்ட சமூகங்களாக ஆவதை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்று, அனைவரையும் காப்பாற்று. ஒரு நபியினுடைய, ஒரு ரசூலுடைய அழைப்பை மறுத்தால் நரகமும் கோபம் கொள்ளும். நரகம் இப்படி வரவேற்கும், எப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு வரவேற்கும். நரகமே பெரும் கோபத்தில் இருக்கும். நரகத்துடைய காவலாளிகள் இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபௌஜ் நரகத்துல வீசப்படும் போது சஅலஹும் ஹஸனதுஹா, சஅல அப்படின்னா கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்கன்னு அர்த்தம். சஅல, சஅலஹும் அவங்கள்ட்ட கேட்பாங்க. யாரு கேட்டா? நரகத்தில் வீசப்படக்கூடிய அந்த படை மாதிரி ஒரு பெரும் திரள் கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க. யார் கேட்பாங்க? ஹஸனதுஹா, ஹாண்டா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஹசனத் கேட்பாங்க. ஹசனத் அப்படின்னா என்ன? ஹசன, ஹஸனூன், அதுல இருந்தா ஹசன அப்படின்னு வருது. ஹசன அப்படின்னா சேர்த்து வைக்கிறது, திரட்டி சேர்த்து வைக்கிறது, திரட்டி பதுக்கி வைக்கிறது அப்படின்லாம் அர்த்தம். அதுல இருந்தா ஹசானா அப்படிங்கிற வார்த்தை வருது. ஹசானா அரபி வார்த்தை, அது அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்படுது. அந்த ஹசானா அப்படிங்கிறது அரபியில இருந்து ஃபார்சி, ஃபார்சில இருந்து உருது, உருதுல இருந்து ஹிந்தி அப்படி வந்து வருது. இன்னைக்கு தமிழ்ல கூட நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது கவனிக்கலாம். ஹசானான்னு சொல்லாம கஜானா அப்படின்வாங்க. ஹா வந்து காவாவோ காவாவோ மாறிடுச்சு. கஜானா, கஜானா அப்படின்வாங்க. இவர்கிட்ட பெரிய கஜானா இருக்குது, அரசாங்க கஜானா. இன்னைக்கு தினத்தந்தி எல்லாம் சில நேரம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா? அரசாங்க கஜானா அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெஷரி அப்படின்னு அர்த்தம். அரசனுடைய பொருள்களை வைக்கக்கூடிய இடம், அரசனுடைய பணத்தை வைக்கக்கூடிய இடம். ரிசர்வ் பேங்குக்கு ட்ரெஷரி இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ட்ரெஷரி இருக்கு. அப்ப கவர்மெண்ட்டுடைய, அரசாங்கத்தினுடைய அல்லது யாருடைய அந்த நமக்கு தனிப்பட்ட ரீதியா கூட நிறைய காசு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ஹசானா வச்சுக்கலாம். ஹசானா ஜுவல்லரி அப்படின்னு இருக்கு பாருங்க, ஒரு நகைக்கடை, நகைக்கடை தொடர், ஒரு பல நகை கடைகள் வச்சிருக்கிறாங்க அவங்க இல்லையா? ஹசானா ஜுவல்லரி. அந்த ஹசானாங்கிறது என்ன? இந்த மாதிரி அரிய பொருட்கள், விலை மதிப்பு வாய்ந்த பொருட்கள், அதையெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்தா அதுக்கு பேரு ஹசானா. ஹசானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஹசானா அப்படின்னா விலை மதிப்புள்ள பொருட்களை திரட்டி வைக்கக்கூடிய ஒரு இடம். விலை மதிப்பு குறைவான பொருட்களை வச்சு அதை ஹசானான்னு சொல்ல மாட்டோம். ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஹசானா அப்படிங்கிறதுக்கு பழைய தமிழ்ல பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹசானாவை பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷத்தினுடைய அந்த காப்பாளர் இருக்கிறாங்க பாருங்க, ஹசானாவுடைய காப்பாளர், அவங்களுக்கு ஹாசின் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. ஒரு நபரா இருந்தா ஹாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பன்மை நிறைய பேர் இருந்தா, ப்ளூரல் இருந்தா எப்படி சொல்லுவாங்க? ஹசன. சேர்த்து படிக்கும்போது ஹசனத் அப்படின்னு படிப்பாங்க. ஹாசின் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சொல்றது, ஹசனா அல்லது சேர்த்து படிக்கும்போது ஹசனத் அப்படிங்கிறது பன்மை, 3 அல்லது அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு சொல்றது. ஹசனத்துஹா அப்படின்னா என்ன? அதனுடைய பாதுகாவலர்கள். இப்ப நரகத்தை வந்து ஒரு காவலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க, ஹசனத்துஹா. அப்ப நரகத்துல அவ்வளவு பேர் போடப்படுவாங்க. நரகத்தை அவங்க வந்து ஒரு பொக்கிஷ அறையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாங்க. இப்போ ஒரு பொக்கிஷ அறை இருக்கு, ஒரு ஹசானா இருக்குது, அதுக்கு வந்து பாதுகாவலர் போடுறோம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அனுமதி இல்லாம யாரும் உள்ள போக மாட்டாங்க. உள்ளே இருந்து அவங்க அனுமதிக்காம எந்த பொருளும் வெளியே வராது. உயிரை கொடுத்தாவது அவங்க பாதுகாப்பாங்க. எதை பாதுகாப்பாங்க? உள்ள இருந்து ஒரு பொருளும் வெளியே போக விட மாட்டாங்க. அதுதான் ஹசானாவுடைய பாதுகாவலர்கள்.
இப்ப அப்போ நரகத்தினுடைய பாதுகாவலருக்கு ஹசனத் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன நமக்கு ஒரு பொருள் புரிய வருது, உள்ள இருந்து ஒருத்தரையும் வெளியே போட மாட்டாங்க. நரகத்துக்குள்ள வர்றதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ள போடுவாங்க, சோதிச்சு தான் உள்ள சேர்ப்பாங்க. உள்ள வந்துட்டா ஒருத்தரையும் வெளியே போட மாட்டாங்க. அதுதான் ஹசானாவுடைய பாதுகாவலருடைய தன்மை. இப்ப நரகத்துக்கு வர்றவங்க தகுதியானவங்க தானா அப்படின்னு பார்த்தா உள்ள அனுப்புவாங்க. அதே போல இவங்க நிரந்தரமா நரகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் காஃபியர்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தரையும் நரகத்துக்கு வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்க. நரகத்துடைய எல்லை கிட்ட கதவு கிட்ட கூட அனுமதிக்க மாட்டாங்க. உள்ள போனா முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த நரகத்தினுடைய காவலர்கள் கேட்கிறாங்க, யார்கிட்ட கேட்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டம், ஒரு பெருந்திரள் உள்ள போடப்படும் பாருங்க, ஒரு படையே உள்ள போடப்படும் பாருங்க. அந்த படை அந்த பெருந்திரள் கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரவில்லையா அப்படின்னு கேட்பாங்க. நதீர் அப்படின்னா என்ன? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நதர அப்படின்னா சத்தியம் செய்யறது அப்படின்ற பொருள் தான் நம்ம பொதுவாக பார்த்திருப்போம். அதுல இருந்தா நதர் அப்படிங்கிற வார்த்தை வருது. உருதுல பேச்சுவாக்கில் நசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ந்துகிறது அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நேர்ந்துக்கிறது என்ன? இதை செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கிறது, சத்தியம் எடுக்கிறது. அதுதான் வந்து நதர். இப்ப இதே நதர அப்படிங்கிறதுல வந்து தான் நதீர் அப்படிங்கிற வார்த்தை. நதீர் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் பேச்சுவாக்கில் நசீர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நிறைய பேர் நசீர் அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா? அது உண்மையில நதீர். இந்த நதீர்ங்கிறது ஒருத்தருக்கு சொல்றது. நிறைய பேரா இருந்தா நுசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நதீர் அப்படின்னா எச்சரிக்கை செய்யறோம், எச்சரிக்கை செய்யறோம் அப்படின்னு உறுதி எடுத்தோம். அதனாலதான் அவங்களுக்கு நதீர் அப்படின்னு பேர். இங்க நரகத்தினுடைய அந்த காப்பாளர்கள், பாதுகாவலர்கள் நரகத்தில் வீசப்படக்கூடிய கூட்டங்கள், அதாவது சமூகங்கள், கவுமுகள், அந்த கவுமுகள் அந்த சமூகங்களை பார்த்து கேட்கிறாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் ஒருவரும் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஏன் ஆச்சரியமா அப்படின்னு நான் சொல்றேன். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சமூகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாளரை அனுப்பாமல், எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபி அல்லது ரசூலை அனுப்பாமல் அந்த சமூகத்தை தண்டிக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை தண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகத்துக்கென்று குறைஞ்சபட்சம் ஒரு தூதராவது வந்திருப்பாங்க. சில சமூகங்களுக்கு 2, 3, 4 என்று வரிசையாக தூதர்கள் வந்தது உண்டு. ஒரு ஊருக்கே 3 தூதர்கள் வந்ததை வந்து நம்ம சூரத்து யாசீன்ல பாக்குறோம். 36வது சூரா. ஒரு நகரத்துக்கு இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு தூதராவது ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்டுடுவாங்க. ஒரு சமூகம் அல்லாவை வணங்குவதை விட்டு அல்லது அல்லாவை மட்டுமே வணங்குவதை விட்டு விட்டு வேறு கடவுள்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது அல்லாஹ் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க? கோவப்பட்டு தண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இல்லையா? ஒரு சமூகம் அல்லாஹ்வை மறுக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பெரும் கருணை அந்த சமூகத்துக்கு வரும். ஒரு சமூகம் அல்லாஹ்வை மறுத்துருச்சு அப்படின்னா உடனடியாக அல்லாஹ் கோபப்பட்டு அந்த சமூகத்தை அழித்து விட மாட்டார்கள். மாறாக அந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு தூதரை அனுப்புவாங்க. அந்த தூதர் வந்து அல்லாஹ்னா யாரு, ஏன் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படணும், ஏன் பிற கடவுள்களை வணங்கக்கூடாது, அந்த பிற கடவுள்கள் எல்லாம் ஏன் பொய்யான கடவுள்கள் என்பதை மக்களுக்கு தெளிவாக விளக்குவார். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினால் என்ன கிடைக்கும், இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், குறிப்பாக மறுமையில என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதையும் சொல்லுவார். சொர்க்கம்னா என்ன அப்படிங்கறதை விவரிப்பார். அதே போல அல்லாஹ்வை வணங்காமல் அல்லது அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்காமல் காஃபிராக மரணித்து விட்டால் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இந்த உலக வாழ்க்கையில என்ன தண்டனை கிடைக்கலாம், கபூர்ல என்ன தண்டனை கிடைக்கும், குறிப்பாக மறுமையில நரக தண்டனை கிடைக்கும், அந்த நரக தண்டனை எப்படி இருக்கும் என்பதை விரிவாக சொல்லி எச்சரிக்கை செய்வான். அப்ப ஒரு பக்கம் ஆர்வம் ஊட்டுவான், இன்னொரு பக்கம் எச்சரிக்கை செய்வான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு இடம் சூரத்துல் பக்ரா 2வது சூரா, அதனுடைய 213வது ஆயா, 213வது ஆயா. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை பார்க்கணும். كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين.
இது என்ன அர்த்தம்? கான நாசு, மனிதர்கள் இருந்தாங்க. மனிதருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் ஒற்றை உம்மத்தாக இருந்தாங்க, ஒரு சமூகமாக இருந்தாங்க. உம்மத்துன்னு வந்துட்டாலே ஒரு இறைவனை வணங்குறதான் குறிக்கும். கவும் அப்படின்னு வந்துட்டா ஒரு கவுமுக்குள்ள வெவ்வேறு இறை வெவ்வேறு மத நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் உம்மத்துன்னு சொன்னா ஒரு இறைவனை வணங்கக்கூடியதுதான். உம்மத்தன் வாஹிதத்தன், ஆரம்பத்துல மனிதர்கள் எல்லாம் ஒரு உம்மத்தாக இருந்தாங்க, ஒரே இறைவனை தங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு மனிதர்கள்ல சிலை வணக்கம், அப்புறம் இயற்கையை வணங்குவது அப்படின்னு எல்லாம் பல தெய்வ வணக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சு. மனிதர்கள்ல மிக குறைவான எண்ணிக்கையுடைய சிலர், மிகச் சிலர், எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதையும் வணங்காம மனிதர்கள் படைத்த அந்த பொய் கடவுள்களையும் வணங்க முட்டுருவாங்க, உண்மை இறைவனாகி அல்லாஹ்வையும் வணங்க முட்டுருவாங்க. அப்படியும் சில நேரங்கள்ல மிக குறைவான நபர்கள்ட்ட வந்துச்சு. அது பெரும் கூட்டமாலாம் நடந்ததில்லை. எங்கேயுமே நாத்திகர்கள் ஒரு பெரும் சமூகமாக இருந்ததாக வரலாறு நம்ம பார்க்க முடியல. ஆனா இறை மறுப்பாளர்கள் இவங்க எல்லாருமே அது நாத்திகரா இருந்தாலும் சரி, பல கடவுள்களை வணங்கக்கூடிய இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காஃபிருங்கிற பொதுவான பெயர் உண்டு. இப்ப மனிதர்கள், மனித சமூகத்துக்குள்ள அந்த மாதிரி குஃப்ர் வரும்போது, குஃப்ருடைய ஒரு வடிவமான ஷிர்க், பல தெய்வ கொள்கை தான் முதல்ல மனிதர்களை பிரித்தது. அப்ப அந்த மாதிரி ஷிர்க்குங்கிறது மனிதர்கள் மத்தியில பரவலாகும் பொழுது, அந்த மக்களுக்கு நேர்வழி எது என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக, வெறும் சுட்டி காண்பிக்கிறதுக்கு இல்ல, நேர்வழி எது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, மிக தெளிவாக ஆக்குவதற்காக, எது தவறான பொய்யான வழி, வழிகேடு அப்படிங்கிறதையும் பிரித்து தெளிவாக்குவதற்காக, எல்லாரையும் படைத்த அந்த இரட்சகனாகிய அல்லாஹ் மனிதர்களுக்கு தூதர்களை அனுப்புறாங்க. ஒரு கவுமும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தூதரையாவது பெற்றுக்கொண்டது. அந்த தூதர் வெளியிலேன்னு வரல, அந்த கவுமை சேர்ந்தவர்கள் தான், அந்த அந்த மக்களை சேர்ந்தவராகத்தான் தூதர் வரார். அப்படி வந்த தூதர்கள் முதல்ல வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே முதல் நபி அப்படின்னு சொல்லலாமா? முதல் நபி ஆதம், முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாரும் காஃபிர் கிடையாது. அவங்க பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ அவங்கள சிலர் தவறு செய்தாலும் பாவமே செய்தாலும் கூட யாரும் காஃபிராக இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 தலைமுறைக்கு பிறகுதான் மக்கள்ல சிலர் ஷிர்க்குக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலருங்கிறது பலர் அப்படிங்கிற எண்ணிக்கையில பெருகுது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை உடனடியாக தண்டித்து விடாமல் தன்னுடைய பெரும் கருணையை அந்த மக்கள் மீது காட்டுறாங்க. அந்த கருணை என்ன வடிவில் வெளிப்பட்டது? அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புறாங்க. அந்த மக்கள்ல இருந்தே அந்த தூதர் வருவாங்க. அதுதான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய முதல் ரசூல், முதல் தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம். كان الناس أمة واحدة فبعث الله النبيين. மக்கள் ஒரு உம்மத்தாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஷிர்க் உள்ள நுழைஞ்சது. மக்கள் வெவ்வேறு சமூகங்களாக பிரிஞ்சாங்க. அவங்களுக்கு நேர்வழி காட்டத்தக்காக மீண்டும் அந்த ஒற்றை சமூகம், அந்த ஒற்றை இறை வழிபாடு அப்படிங்கிற பக்கம் திருப்புவதற்காக இறைவன் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நபிமார்களை அனுப்புறான். அந்த நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? அதுதான் அல்லாஹ் அந்த ஆயத்துல தொடர்ந்து சொல்றாங்க. முபஷ்ஷிரீன வ முன்திரீன். நபிமார்கள் 2 வேலைகளை செஞ்சாங்க. ஒன்று முபஷ்ஷிர் ஆக இருந்தாங்க, இன்னொன்று முன்திர் ஆக இருந்தாங்க. முபஷ்ஷிர் அப்படின்னா என்ன? பஷீரா, பஷீரா அப்படின்னா நற்செய்தி. பஷாரா அப்படின்னா நற்செய்தி சொல்லுதல். அதை சொல்லக்கூடியவரை பஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களுக்கு முபஷ்ஷிர் அப்படின்னு பேர். ஒருத்தரா இருந்தா முபஷ்ஷிர், நிறைய பேரா இருந்தா முபஷ்ஷிரூன், முபஷ்ஷிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இங்க அல்லாஹ் சொல்றாங்க முபஷ்ஷிரீன். நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? முபஷ்ஷிரீன், முதல் நல்ல செய்தி சொல்றவங்களா இருந்தாங்க. யார்? அல்லாஹ்வை மட்டுமே தன்னுடைய இரட்சகனாகவும் வணங்கக்கூடிய இறைவனாகவும் ரப்பாகவும் இலாகாவும் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்கிறார்களோ, யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் கவலையோ அச்சமோ கிடையாது. மறுமையிலும் அவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பாங்க என்ற நற்செய்தியை சொல்லக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்தாங்க. அப்ப நற்செய்தி சொல்றவங்களுக்கு முபஷ்ஷிர் அப்படின்னு பேர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆயத்துல 213வது ஆயத்துல முபஷ்ஷிரீன் வ முன்திரீன், முபஷ்ஷிர் ஆகவும் இன்னும் முன்திர்களாகவும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்திர் அப்படிங்கிறது என்ன? இப்ப நம்ம பாக்குற இந்த அந்த நதீர்ங்கிற வார்த்தையிலேன்னு வந்தது.
அவங்க அல்லாஹ்விடம் இருந்து அந்த எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு அந்த எச்சரிக்கையை மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க முந்திர், அதனுடைய பன்மை முந்திரூன் அல்லது முந்திரீன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? முபஷ்ஷிரீன் வ முந்திரீன், நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் முந்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அவங்களுக்கு மத்தியில நபிமார்கள் இருந்தாங்க. இப்ப நபிமார்கள் மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க? இந்த 2 விஷயங்களை செய்வாங்க. ஒண்ணு முபஷ்ஷிர்களாக அவங்க இருப்பாங்க, இன்னொன்று முந்திர்களாக அவங்க இருப்பாங்க. முபஷ்ஷிர் அப்படின்னா என்ன? நற்செய்தி சொல்லக்கூடியவர். யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் கவலை துக்கத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், பயத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், மறுமையில் நிரந்தரமான பாதுகாப்புன்றது கிடைக்கும், நரகத்திலிருந்து அவங்க முழுமையாக மீட்கப்படுவாங்க, நரகத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க, அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க, என்றென்றைக்கும் அவங்க சொர்க்கத்திலே இருப்பாங்க, அதற்கு முடிவு என்பதே கிடையாது என்ற அந்த நற்செய்தியை சொல்லக்கூடியவர்களாக அந்த தூதர்கள் இருப்பாங்க. அதற்கு அடுத்தது அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க? அதனுடன் சேர்த்து மக்களை எச்சரிக்கை செய்வாங்க. யார் அல்லாஹை மட்டுமே தன்னுடைய இலாஹாக வணங்கப்படக்கூடிய இறைவனாக ஆக்கி கொள்ளவில்லையோ, ஒன்னு அல்லாஹ் வணங்காம விட்டுறாங்க, அல்லது அல்லாஹையும் வணங்கிக்கிட்டு கூட மற்ற கடவுள்களையும் வணங்குறாங்க, அல்லது மற்ற கடவுள்களை உருவாக்கி அவற்றை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது கொடுமையான வேதனையாக இருக்கும். மரணத்துக்கு பிறகு மன்னரையினுடைய அவங்க எங்க அடக்கம் செய்யப்படுறாங்களோ அங்கே அந்த இடமும் வேதனையா இருக்கும். அதுக்கு கபர் என்று அரபியில சொல்லுவோம். கபரை வந்து நம்ம பொதுவாக மன்னரை மொழிபெயர்த்துருவோம். அது கல்லறையாக வச்சாலும் சரிதான். மன்னரைக்கும் கல்லறைக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா முஸ்லிம்கள் அடக்கம் செஞ்சா மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க, அதுதான் மன்னரை. ஆனா பின்னாடி காஃபிர்களை பார்த்து முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? மண்ணை போட்டு மூடினதோட இல்லாம அதுக்கு மேல கல்ல போட்டெல்லாம் மூட ஆரம்பிச்சாங்க. அப்ப மண்ணாலான அறையாக இருந்த அந்த குழி இப்ப வந்து கல்லாலான அறை ஆயிடுச்சு. அதான் கல்லறை அப்படின்னு தமிழ்ல சொல்றது. அதற்கு பிறகு காஃபிர்களை முஷ்ரிக்குகளை பார்த்து அந்த கல்லறைக்கு மேல கட்டடம் எல்லாம் கட்டி அதுக்கு தர்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, இன்னும் காஃபிர்கள்ல சிலர் வந்து அடக்கம் செய்ய மாட்டாங்க, உடலை கொண்டு போய் புதைக்க மாட்டாங்க, அதுக்கு மேல எரிச்சிருவாங்க. ஆனா எரித்து விட்டாலும் கூட அவர்களுக்கு கபருடைய வேதனை என்று ஒன்று உண்டு. எரித்து சாம்பலாக்கப்படுவதனால் கபர்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கபர் அப்படிங்கிறது என்ன? புதைக்கப்படக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒரு சாம்பல் கூட போய் சேரும் இடமும் கபர் தான். இன்றைக்கு நவீன காலத்துல மருத்துவர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, மனிதன் உடம்பையே எரிச்சாலும் மனிதனுடைய முதுகு எலும்பினுடைய கடைசி பகுதி ஒரு சின்ன துண்டு அது எரிவதில்லை, அது உடைவதும் இல்லை, அந்த துண்டு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வுகள் அடிப்படையில அவங்க சொல்றாங்க அது இருக்குது. அது இல்லைன்னா கூட மனுஷனை எரிச்சு சாம்பல் ஆக்குறாங்க இல்லையா? அந்த சாம்பல் இருந்தால் கூட மீண்டும் ஒரு முழு மனிதனை இறைவனால் கொண்டு வந்து விட முடியும். ஏன் எதுவுமே இல்லைனாலும் கொண்டு வர முடியும். முதல் மனிதரை படைக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எதுவுமே தேவைப்படலை. எந்த மனிதனையும் அல்லாஹ்வால் மீண்டும் படைத்து விட முடியும். அப்ப கபர்ல மண்ணறையில் பண்ணப்பட்டாலும் சரி, அல்லது கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி, அல்லது எரித்து சாம்பலாக்கி ஏதோ ஒரு நதியிலேயோ கடல்லையோ குளத்திலேயோ கொண்டு போய் கொட்டினாலும் சரி, அல்லது பல இடங்கள்ல சிதறடித்து விட்டாலும் சரி, அந்த சாம்பலை அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை என்று உண்டு. அந்த கபர்ல வேதனை என்று நிச்சயமாக உண்டு. அப்போ ஒருவர் காஃபிராகவே வாழ்ந்து மரணிக்கிறார் என்றால் அவருடைய மரண தருவாயிலேயே அவருடைய வேதனை என்பது ஆரம்பித்துவிடும். அடுத்தது அவருக்கு கபருடைய வாழ்க்கை, மரணிச்சிட்ட பிறகு தீர்ப்பு நாள் வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில அவர் மரணித்து விட்டார், ஆனா தீர்ப்பு நாள் என்பது இன்னும் வரல, அதுக்குரிய காலகட்டம் இருக்கு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துக்கு தான் கபருடைய வாழ்க்கை. அது ஒரு திரைமறைவு வாழ்க்கைங்கிறதுனால பர்சஃபுடைய வாழ்க்கை அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு. அப்ப கபருடைய வாழ்க்கையிலும் காஃபிர்களுக்கு கொடும் வேதனை உண்டு. அதற்கு பிறகு தீர்ப்பு நாள் என்றும் அவங்க பயத்தோடும் கஷ்டத்தோடு தான் அந்த நாள்ல நிற்பாங்க. அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க நரகத்தில் வீசப்படுவார்கள். அவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருந்து வேதனை, கொடும் வேதனை, தண்டனை அனுபவிக்கும். இதை பற்றி எச்சரிக்கை செய்வது இறை தூதர்களுடைய கடமை பொறுப்பு. அப்ப மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியும் ரசூல், ஒவ்வொரு இறை தூதரும் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. நம்ம எல்லாரையும் படைத்த, இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த அந்த ஒரே இரட்சகனாகிய அந்த அல்லாஹ், அவங்க மட்டும்தான் எல்லா விதமான வணக்கத்திற்கும் உரியவர்கள். அப்ப நம்ம
அந்த வணக்கம் வழிபாடு அப்படிங்கிறத அந்த ஒரே இறைவனாகிய இரட்சகனாகிய அல்லாவுக்கு மட்டுமே தான் செய்யும். அப்படி செய்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலையும் நமக்கு அச்சமும் இல்லை, கவலை துக்கமும் இல்லை. அதே போல மரணிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான மரணத்தை தழுவும். அவருடைய வாழ்க்கையுமே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு இடமாக ஆகிவிடும். கியாமத்து நாள்லையும் நமக்கான அந்த அச்சம்ங்கிறது குறைவாக இருக்கும். தீர்ப்பு சொர்க்கம்தான் அப்படிங்கிறது வரும். அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு என்றென்றைக்கும் இருக்க முடியும். இந்த நற்செய்தியை சொல்றது நபிமாருடைய முதல் கடமை. அதே போல யார் இதில் அலட்சியமாக இருந்து காஃபியராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க கிட்ட நீங்க இப்படியே காஃபியராக வாழ்ந்து காஃபியராக மரணித்து விட்டா, இஸ்லாமுக்கு வந்துடாம காஃபியராகவே மரணிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையும் அப்படி ஒண்ணு எளிமையானதாக இருக்காது. வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை நீங்க என்ன செல்வத்தை அனுபவிச்சாலும் உண்மையான நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய மரணம் கொடும் வேதனை தரக்கூடியதாக இருக்கும். மரணமே ஒரு தண்டனையா இருக்கும். மரண வேதனைங்கிறத மிக மோசமான வேதனையாக காஃபியர்கள் அனுபவிப்பாங்க. மரணித்து விட்ட பிறகு அந்த கபருடைய வாழ்க்கை அதுவுமே கடும் வேதனையாக பெரும் தண்டனையாக இருக்கும். தீர்ப்பு நாள் அன்றும் ரொம்ப கஷ்டத்தோடு தான் அவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு கேவலப்படுத்தப்பட்டவர்களாக இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நரகத்தில் வீசி எறியப்படுவாங்க. நரகத்தில் என்றென்றைக்கும் இருப்பாங்க. என்றென்றைக்கும் முடிவடையாத தண்டனையை மீண்டும் 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 அனுபவத்தை கொண்டே இருப்பார்கள் என்ற அந்த எச்சரிக்கையுமே அந்த நபிமார்கள். அப்ப நபிமார்கள் எதற்காக அனுப்பப்படுறாங்க? என்னவாக அனுப்பப்படுறாங்க? முபஷிரீன் வ முன்திரீன். அது ஒருத்தருக்கு சொல்றதா இருந்தா முபஷிர் வ முன்திர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதைத்தான் நரகத்தினுடைய காவலர்கள் ஹசனத் கேட்கிறாங்க. அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளரும் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்துடைய காவலர்கள் முதல்ல யாரு? மனிதர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஜின்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப நரகத்துடைய காவலர்கள் யார்? மலக்குகள், வானவர்கள். வானவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரலையா? அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு நதீர் எச்சரிக்கையாளர் யாரும் வரலையான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் புத்தி உடையவன் தானே, உனக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வந்திருப்பாங்க தானே? உனக்கு எச்சரிக்கையாளர் வந்திருந்தா உன்னுடைய புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா நீ அதை ஏற்றுக்கொண்டு இருப்பாயே. அப்ப நீ அதை ஏத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒண்ணு புத்தி வேலை செய்யலன்னு அர்த்தம், அல்லது உனக்கு எச்சரிக்கையாளரே வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க முதல்ல அதான் கேட்கறாங்க, எச்சரிக்கையாளர் வரல அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண புத்தி உடையவங்க கூட, வெறும் அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண அறிவு சாதாரண புத்தி உடையவங்க கூட எச்சரிக்கையாளர் வரும் பொழுது அந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு சாதாரண அறிவு இருந்தா கூட உனக்கு எச்சரிக்கையாளர் வந்ததை நீ பார்த்திருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், ஏற்றுக்கொண்டு இருக்கலாமே. அந்த எச்சரிக்கையாளருடைய அந்த எச்சரிக்கை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பீர்கள், மூமின்களாக ஆகி இருப்பீர்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக ஆகி இருப்பீர்கள். முஸ்லிமா இருந்தா நீயே நரகத்துக்கு வர, மூமினா இருந்தா நீயே நரகத்துக்கு வர. அப்போ உனக்கு எச்சரிக்கையாளர் வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு எச்சரிக்கையாளர் அனுப்பாம விட்டுட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்கல. மாறாக அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்துக்கும் எச்சரிக்கையாளர் அனுப்பி இருக்கிறாங்களே. நீங்களே இப்ப ஒரு சமூகமா தானே உள்ள வர்றீங்க. அப்ப உங்களுக்கு எச்சரிக்கையாளர் எல்லாம் அனுப்பப்பட்டாங்க தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இது அனுப்பப்படலையா அப்படின்ற கோணத்துல கேட்கல, மாறாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க தானே, என்ன செஞ்சீங்க நீங்க? உங்களுக்கு எச்சரிக்கையாளர் அனுப்பப்பட்டப்போ என்ன செஞ்சீங்க நீங்க? இப்படி நரகத்துல கூட்டமா ஒரு சமூகமாக வீசப்படுறதுக்கு. அப்ப அந்த எச்சரிக்கை நீங்க ஏத்துக்கலையா அப்படிங்கறதுதான் இந்த கேள்வியில இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்றத பாருங்க. தகாது தமையஸு மினல் கைத், நரகம் காஃபிர்கள் மீது கொண்ட பெரும் கோபத்தின் காரணமாக கொழுந்து விட்டெறிந்து இன்னும் சூடு அதிகமாகி அது வெட்டித்து சிதறுவதை போல் ஆகிவிடுகின்றது. நரகம் அவ்வளவு கோபம் கொள்ளுது காஃபிர்கள் மேல. ஏற்கனவே நரகத்துடைய கோபம் காரணமா அது அந்த உள்ளி இழுக்கிறதுக்காக விடக்கூடிய மூச்சை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மூச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றாங்க? ஷஹீக். அது வேகமா மூச்சை உள்ளி இழுக்கும். ஷஹீக் எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஷஹீக்னு சொல்லும் போது கழுதை கணைப்பதை போன்ற ஒரு கொடூரமான ஒரு ஓசை. கழுதை கணைக்கிறது இனிமையாலாம் இருக்க, கழுதை கணைக்கிறத கேட்கறதுக்கு கொடுமையா இருக்கும். அதுவே ஒரு பெரும் ஓசையாக ஒரு லட்சம் கழுத ஒன்னா சேர்ந்து கணைச்சா எப்படி இருக்கும்? கோடி கழுத ஒன்னா சேர்ந்து கணைத்தால் எப்படி இருக்கும்? அதை விட கொடுமையானதாக இருக்கும் நரகத்தினுடைய அந்த ஓசை. நரகம் மூச்சு உள்ளிழுக்கிறது போல ஒரு பெரும் சத்தத்தை கொடுக்கும். அப்படி இழுக்கும்.
அதுல போடப்படும் போது ஆவி அப்படி பொங்கி வரும். அதிலேருந்து ஒரு பெரும் ஓசை எழும். அப்ப அந்த தஃபூரோட சேர்ந்து நரகத்தினுடைய அந்த நெருப்பு விட்டுத்து செதறிக்கிட்டு வெளியே வரும். எதுக்கு? காஃபிர்களை பார்த்து, அவ்வளவு நன்றி கெட்டவனானி, உன்னை படைத்த இறைவனை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புத்தி கெட்டவனானி அப்படின்னு கோவப்பட்டு அந்த நரகம் பொங்கிக்கிட்டு வரும். ஒவ்வொரு முறையும் அதில் ஒரு கூட்டம், ஒரு படை, ஒரு பெரும் சமூகம் போடப்படும் பொழுது அந்த நரகத்தினுடைய ஹசனத், அதனுடைய காப்பாளர்கள் கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரவில்லையா? உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மருத்துவர், டாக்டர் இருக்கிறாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இந்த மருந்தை வழக்கமா போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போடல. அப்ப என்ன ஆகுது? பிரச்சனை தீவிரமாகுது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்ப அந்த டாக்டர்கிட்ட போறோம். இப்ப டாக்டர் என்ன கேட்பாங்க? ஏன் உனக்கு மருந்து கொடுக்கல? உனக்கு மருந்து கொடுக்கலையா அப்படின்னு கேட்பார் டாக்டர். ஏன் நான் உனக்கு மருந்து கொடுக்கலையா அப்படின்னு டாக்டர் கேட்பார். அப்படி என்ன அர்த்தம்? நான் உனக்கு மருந்து கொடுக்கல அப்படின்னு அர்த்தமா? இல்ல, நான் உனக்கு மருந்து கொடுத்தேன் தானே, அந்த மருந்து நீ சாப்பிட்டியா? மருந்து சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு பிரச்சனை இந்த அளவுக்கு முத்தி வந்திருக்காதே. நீ இந்த அளவுக்கு முத்திக்கிட்டு இப்ப நீ பெரிய பிரச்சனையோட வர அப்படின்னா, நான் கொடுத்த மருந்து நீ சாப்பிடலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கேள்வி. உனக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரலையா? உனக்குன்னு கொடுக்கிற, உங்களுக்கு, இந்த கூட்டத்துக்கே, ஒரு சமூகத்துக்கு கேட்கிறாங்க. ஒவ்வொரு சமூகமுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதர் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது அல்ல. அந்த தனி மனிதர் அவர் எந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறாரோ அந்த ஒட்டுமொத்த சமூகமும் கூட நரகத்தில் போடப்படும். கூட்டமா சேர்ந்து குஃபுர்ல இருந்தீங்க தானே, கூட்டமா சேர்ந்து ஷிர்க்ல இருந்தீங்க தானே, கூட்டமா சேர்ந்து நரகத்துக்கு போங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டுமொத்த சமூகத்திலையும் நரகத்துக்கு அனுப்புவான். அந்த சமூகத்துல யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் ஒற்றை திரளாக நரகத்தில் வீசப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக ஆவதை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, தாவா அழைப்பு பணிங்கிறது அவசியம் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு புரிய வைக்குது. இதுதானே? ஒரு தனி மனிதன நரகத்துல வீசத்தை பத்தி இந்த ஆயத்துல பேசப்படல. ஒரு ஃபௌஜ், ஒரு படை, ஒரு பெருங்கூட்டம், ஒற்றை பெருந்திரள், அது நரகத்துல வீசப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகமே நரகத்துக்கு போகும். இப்ப நாம யோசிக்கணும், நாம இருக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்டது? இப்படி ஒரு கூட்டமா நரகத்துக்கு நம்ம வீசப்படுவோமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லைங்க, நான்லாம் முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவன், பல தலைமுறைகளை எங்க குடும்பம் இஸ்லாம்ல தான் இருக்கு, நாங்க முஸ்லீம்ல தான் இருக்கிறோம், நாங்களே தௌஹீதுல உறுதியா இருக்கிறோம், நபி வழி சுன்னத்தை பின்பற்றுவதில் உறுதியா இருக்கிறோம், நபித்தோர்களுடைய புரிதலோடு சலஃப் மன்னஜல் தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு இந்த ஆயத்து பொருந்துமா அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சமூகத்தின் மீது நீங்க என்ன அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி இந்த ஆயத்து மூலமா வரும். ஏன்னா அந்த சமூகத்துக்கு என்ன கேட்கப்படுது? அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளரும் வரவில்லையா, எச்சரிக்கையாளர் ஒருவர் வரவில்லையான்னு கேட்கப்படுது. அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காஃபிரான முஷ்ரிக்கான சமூகத்திற்கு எச்சரிக்கையாளராக யார் வருவாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கையாளர். ஆனா அவங்க இப்ப வர முடியாது, மரணித்து விட்டார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே மரணித்து விட்டார்கள். ஆனால் அவங்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து உலகம் அழியும் காலம் வரை உள்ள ஒவ்வொரு மனிதருக்குமான தூதர், நபி, ரசூல் அவங்க தான். அவங்களுக்கு பிறகு இன்னொரு நபி வரமாட்டாங்க, அவங்களும் திருப்பி வரமாட்டாங்க, அவங்களுக்கு பிறகு இன்னொரு நபியோ ரசூலுமோ கூட வரமாட்டாங்க. அப்ப இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவர் யார்? அந்த நபிக்கு அல்லாஹ்விடம் இருந்து எச்சரிக்கை வந்துருச்சு. அந்த நபி அந்த எச்சரிக்கை தன்னுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த நபியினுடைய மரணத்துக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் வாழக்கூடிய காஃபிரான மக்களுக்கு அந்த நபிக்கு வந்த எச்சரிக்கை யார் கொண்டு போய் சேர்ப்பார்கள்? அந்த நபியினுடைய உம்மத், அந்த நபியினுடைய தாவாவை, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நபியினுடைய சமூகமாக மாறிய, உம்மத்தாக மாறிய
நாம் உம்மத்து முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் நாம தான் அந்த நபி மரணத்துக்கு பிறகுள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு எச்சரிக்கையாளர்கள். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவா, அவர்கள் மூலமாக மக்களுக்கு வந்த அந்த நற்செய்தி, அவர்கள் மூலமாக மக்களுக்கு வந்த அந்த எச்சரிக்கை, இத ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் யார் எடுத்துட்டு போவாங்க, யார் மக்களுக்கு முபஷிராகவும் முந்திராகவும் இருப்பாங்க, யார் மக்களுக்கு நதீராக எச்சரிக்கை செய்யறவங்க இருப்பாங்க, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகம் தான். அதுவும் இந்த நதீர்ங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்துல இன்னொரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். நதீர் அப்படிங்கிறது சர்ஃப் ரீதியாக சொல்லி இலக்கண ரீதியா பார்த்தோம்னா ஃபஈல் அப்படிங்கிற அந்த வடிவத்துல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஹீம் கூட அப்படிதான் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கா, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நதீர் அப்படின்னா என்ன? அவங்க எச்சரிக்கை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஒண்ணு தான் மரணிக்கிற வரைக்கும், அல்லது இறைவனே இந்த எச்சரிக்கை நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் அவங்க எச்சரித்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் வந்து நிறுத்துன்னு சொன்னாலும் அவங்க நிறுத்திட மாட்டாங்க. தன்னை தூதராக எந்த இறைவன் அனுப்புனாங்களோ அந்த இறைவனே நிறுத்த சொல்லும் வரை அவர்கள் தொடர்ச்சியாக தாவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அவங்க ஊர் மக்களுக்கு தாவா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நெருப்புல கூட தூக்கி போட்டாங்க. அது வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை நிறுத்தவே இல்லை. நெருப்பில் இருந்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மீட்ட பிறகு அந்த ஊர் மக்களுக்கு தாவா செய்யற கடமை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு அல்லாஹ் வெளியேற சொல்லிட்டாங்க. அந்த ஊரை விட்டு வெளியேறும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் வேற ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, குடியேறிட்டாங்க. ஆனா அந்த ஊருக்குரிய ரசூலாக அவங்க இல்லை, தன்னுடைய சொந்த ஊருக்கான ரசூலா இருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு எச்சரிக்கையாளர் எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இறைவனே சொல்ற வரைக்கும் அவங்க முடிக்க மாட்டாங்க, தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். அது ஒண்ணு இறைவன் அவங்கள நிறுத்த சொல்லணும், அல்லாஹ் அவங்களை நிறுத்த சொல்லணும், அல்லது அவங்களுக்கு மரணம் வரும், அது வரைக்கும் தொடர்ச்சியா செய்வாங்க. அலம் யாத்திக்கும் நதீர் என்று நரகத்தினுடைய ஹசனத், நரகத்துடைய காவலர்கள் கேட்கும் போது அங்க கூடுதலா இன்னொரு பொருள் என்ன வருது? கடைசி வரைக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொடுத்த ஒரு எச்சரிக்கையாளர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த எச்சரிக்கையாளர் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்கணும், கடைசி வரைக்கும் எச்சரிக்கை செய்யணும். எந்த கடைசி வரைக்கும்? ஒண்ணு கடைசி மனிதன் இஸ்லாம் ஏற்கிற வரைக்கும் எச்சரிக்கை செஞ்சுட்டு இருக்கணும், இல்ல நம்முடைய கடைசி வரும் வரை, நம்முடைய மரணம் வரும் வரை எச்சரிக்கை செய்து கொண்டு இருக்கணும். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இன்னொரு நபியோ ரசூலோ வரப்போவது இல்லை. அப்ப அந்த நபியினுடைய மூலமாக வந்த எச்சரிக்கையை எல்லா காலகட்டத்திலும் உலகத்துடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் எடுத்துட்டு போவாங்க? அந்த நபியினுடைய உம்மத்தான சமூகமான நாம் தான் எடுத்துட்டு போகணும். நாம் தான் அந்த நதீர் ஆக இருக்க வேண்டியவர்கள். நதீராக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருப்பார்கள், முடிக்க மாட்டாங்க. மரணம் தான் அவங்களை முடிக்க வைக்கும். அது வரைக்கும் அவங்களுடைய தாவா தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்யறதுக்கு தான் நதீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய தாவா எப்படி இருக்கணும்? எங்க இந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க தாவா செய்யறியா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க, யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு அதான் தாவா சென்று போய் அவங்களுக்கு போய் சென்று அடைஞ்சிருச்சேன், இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போம்னு, நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நபி வழியில இருக்கிறோங்க, நாங்க சலஃப் மனஜில இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலரும் பேசுறதை பார்க்கணும். இதுக்கு பேர் நதீர் இல்ல. நதீர் அப்படின்னா தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்பது, அதனுடைய இறுதி வரைக்கும் அல்லது நம்முடைய இறுதி வரைக்கும் செய்து கொண்டிருப்பது. நான் நேத்து சொல்லிட்டேன், போன வருஷம் சொல்லிட்டேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இவ்வளவு ஒரு 15 பேர் தான் சேர்ந்தாங்க, அதோட நாங்க மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் நதீர் கிடையாது. எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்கணும், நம்முடைய இறுதி வரை எச்சரிக்கை செய்து கொண்டு இருக்கும், அதுதான் நதீர். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தாய் ஆயிடணுமா, அழைப்பாளர் ஆயிடணுமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள கல்விக்கு உட்பட்டு அழைப்பு பணியை செய்யணும். இது என்னுடைய கருத்து அல்ல. சவுதியினுடைய தலைமை முஃப்தியாக இருந்த நம்ம காலகட்டத்துடைய பெரும் அறிஞர்கள், இமாம்களில் ஒருவரான ஷேக் இப்னு பாஸ், அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தஆலா, அவங்க தாவா சம்பந்தமான ஒரு ஃபத்வால, அவங்களுடைய ஃபத்வால சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கல்விக்கு தகுந்த முறையில தாவாவை செய்யணும், தாவாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தருமே தாவா செய்யலாம். போய் ஊரையே அடைக்கணும்னு இல்ல, உங்க குடும்பத்தை அடைக்கலாம். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அழைக்கலாம், மனைவிக்கும் பிள்ளைக்கும் தாவா செய்யலாம். ஒரு பெண்
தன்னுடைய கணவருக்கு செய்யலாம், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு செய்யலாம். ஒரு பிள்ளை கூட தன்னுடைய உடன் பிறந்தவருக்கு, சகோதரருக்கு, சகோதரிக்கு தாவா செய்யலாம். தன்னுடைய நண்பர்களுக்கு கூட செய்யலாம். ஒவ்வொருத்தருமே ஒரு நதீராக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க, அலம் யஅதிக்கும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரவில்லையா? எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தரும் வரலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உள்ள மக்கள் சுட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலங்க, அவங்க மரணிச்சு 1400 வருஷமாச்சு, அவங்க தானே எல்லா மக்களுக்குமான தூதர், அவங்க மரணிச்சு 1400 வருஷமாச்சு, அவங்க செய்தி எங்களுக்கு வரல, அதனால எங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரல அப்படின்னு தீர்ப்பு நாள்ல யாரும் தப்பித்து விட முடியுமா? அவங்களுக்கு தாவாவை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொன்னது என்ன? இது அரபி தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அரபி தெரிந்தால் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஆரம்பத்திலேயாவது மொழிபெயர்ப்புகளை பார்த்து அல்லாஹ் சொன்னதனுடைய அடிப்படை செய்தி என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். அதே போல நபிமொழிகள், ஹதீஸுகள், அவற்றுடைய மொழிபெயர்ப்பை பார்த்து அல்லாஹ்வுடைய கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். அந்த மொழிபெயர்ப்புகள் இந்த நதீராக இருப்பதற்கு உதவும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நாம் ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் செய்வோம். நம்மோடு பழகக்கூடிய மக்கள் ஒரு நெருப்புல போய் விழுறத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, நம்ம பக்கத்து வீடு பத்திக்கிட்டு எரியுது, அதுல ஒரு காஃபியர் இருக்கிறார், அவரு நெருப்புல அழிஞ்சு சாம்பல் ஆகட்டும் நம்ம விட்டுட முடியுமா? ஓடி போய் அவங்களை வெளியே இழுத்துட்டு வர மாட்டோம். ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்புல ஊத்தி அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்ய மாட்டோமா? செய்வோம் தானே? நம்மோடு பழகக்கூடிய ஒரு மனிதர் நெருப்புல போய் விழுகிறாருன்னா போய் காப்பாற்ற மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி சமூகங்களாக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஷிர்குல குஃபுர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, அல்லாஹ் தன்னுடைய கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அனுப்பின அந்த எச்சரிக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். அந்த கடமை அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்ட, அவங்க மூலமாக அல்லாஹ்வை அறிந்து கொண்டு அல்லாஹ் எதன் மேலெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னாங்களோ அத்தனை ஈமான் கொண்ட நம் மீது கடமைதான். அந்த கடமையை நாம் செய்துட்டு வரோம். ஒண்ணு தாவா செய்யற அளவுக்கு கல்வியை கற்றுக்கொண்டு நாம் தாவா செய்யணும், அழைப்பு பணியை செய்யணும். இல்ல அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா 2 விஷயங்களை செய்யணும். ஒண்ணு கல்வியை கற்க ஆரம்பிக்கணும், என்னைக்கா ஒரு நாள் தாய் ஆகிறதுக்கு, அழைப்பாளர் ஆகிறதுக்கு. இன்னொன்னு அது வரைக்கும் தாவாவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்பவர்களாக நாம் ஆரம்பிக்கணும். ஒண்ணு தாவா செய்யுங்க, இல்ல தாவாவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. 2ம் செய்யாமல்லாம் ஒதுங்கிட முடியாது. நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமை இருக்கிறது. அதை பற்றி ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருக்கின்றன, அதையெல்லாம் கூட விரிவா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரத்துல் முல்கினுடைய விளக்க உரை. அது ஒரு ஆயத்தா பார்க்கிறோம். இந்த கால அவகாசத்துக்குள்ள, இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயங்களை தான் நான் முன்வைக்க முடியும். விரிவான தகவல்கள் விளக்கங்களுக்கு நம்ம பிற ஒரு வகுப்புல தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? காஃபியர்கள் நரகத்தில் வீசுவதற்காக கொண்டு வரப்படும் பொழுது நரகம் அவர்களை பார்த்து பெரும் கோபம் கொள்கிறது. நரகமே கோபப்படுது, நரக நெருப்பெல்லாம் கொதிச்சு வருது, பெரும் கோபம், சாதாரண போல பெரும் கோபம் கொள்கிறது. நரகத்தினுடைய காவலர்கள் நரகத்துல கூட்டம் கூட்டமாக மக்கள் வீசப்படும் பொழுது கேட்கிறாங்க, ஏன்பா அந்த கூட்டத்துக்கெல்லாம் இந்த எச்சரிக்கையாளர் வரலையா? ஏன்னா ஒரு கூட்டம், ஒரு சமூகம் அப்படின்ற, இங்க ஃபௌஜ் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை குறிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிற சொல். ஒரு கௌம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபௌஜ்னு சொல்றாங்க. ஏன்னா இறை தூதர்களை எதிர்க்கும் போது தனித்தனியால எதிர்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நேரத்துல கூட்டமா தரட்டு ஒரு படை மாதிரி ஒன்னா இருந்துகிட்டு தான் இஸ்லாமை எதிர்ப்பாங்க, இறை தூதரை எதிர்ப்பாங்க. அதனாலதான் அந்த கௌமுக்கு அல்லாஹ் ஃபௌஜ் என்ற வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க என்றும் சொல்லலாம். அப்போ அந்த படை மாதிரியான உள்ள அந்த பெருந்திரள், ஒற்றை திரள் கூட்டத்திற்கு பார்த்து உங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. வரலையான்னு ஆச்சரியமா கேட்கறது இல்லை, வந்திருப்பாங்க தானே, நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த எச்சரிக்கையாளருடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையா, பதில் கொடுக்கவில்லையாங்கிறது தான் இப்படி கேட்கிறாங்க. அப்ப அந்த எச்சரிக்கையாளர் யார்? இன்றைக்கு நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கான எச்சரிக்கையாளர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். ஆனா அவங்க நேர்ல வரமாட்டாங்க. அவங்க மீது ஈமான் கொண்ட அவங்களுடைய உம்மத்தான நாம் தான் இந்த மக்களுக்கான நதீர் ஆக இயங்க வேண்டும். நாம் தான் அந்த நதீராக ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த அந்த அல் குர்ஆன், அதில் இருக்கக்கூடிய நற்செய்தி, எச்சரிக்கை, அதே போல அல்லாஹ்வுடைய கடைசி தூதருடைய வாழ்க்கையாகிய அந்த நபி வழி சொல், அதில் இருக்கக்கூடிய நற்செய்தி, எச்சரிக்கை, இதெல்லாம் ஒரே நற்செய்தி, ஒரே எச்சரிக்கை. இதை நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய, அந்த மக்களுக்கு முபஷிர் மற்றும் முந்திர் ஆக இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும்
உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். அந்த புஷ்ராவையும் அந்த எச்சரிக்கை, அந்த நற்செய்தி, அந்த எச்சரிக்கையும் ஏற்றுக்கொண்டு சரியான முறையில் ஈமான் கொண்டு இஸ்லாமை கடைபிடித்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும், நம்முடைய பெற்றோருக்கு தர வேண்டும், நம்முடைய உடன் பிறந்தாருக்கு தர வேண்டும், நம்முடைய மற்ற உறவினர்களுக்கு தர வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய அண்டை வீட்டாருக்கு தர வேண்டும் என்று நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இன்றைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.